ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிப்புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வஹம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். தத்க்ஷேத்ரம் யச்ச யாத்ருக்ச யத்விகாரி யதச்சயத் சச யோ யத் பிரபாவச்ச தத் சமாசேன மே ஷ்ருணு. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 13வது அத்தியாயமான க்ஷேத்ரக்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகத்தின் 4வது ஸ்லோகம். போன ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனையை பார்த்து சொன்னது க்ஷேத்திரம் என்றால் என்ன, க்ஷேத்ரஜ்ஞன் என்றால் என்ன என்று சொன்னார். மற்றும் க்ஷேத்ரஜ்ஞன் என்பவன் ஆத்மா மட்டும் அல்ல, இந்த ஆத்மாவுக்கு மட்டும்தான் இந்த உடலை பற்றி தெரியும் என்பது கிடையாது. அதை அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. அந்த பரமாத்மாவுக்கு, அந்த இறைவனுக்கு இந்த க்ஷேத்திரம் உன்னுடைய க்ஷேத்திரம் மட்டும் அல்ல அர்ஜுனா, இங்கே இருக்கும் அனைத்து க்ஷேத்திரங்களை, அனைத்து உயிரினங்களை பற்றியுமே அவருக்கு தெரியும் என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். அதாவது ஒரு ஆத்மாவுக்கு இருப்பது என்பது ஒரு லிமிட்டடான ஒரு நாலேஜ், லிமிட்டடாக இருக்கும் ஞானம். ஆனால் அந்த இறைவனுக்கு இருப்பதோ எல்லையில்லா ஒரு ஞானமாக இருக்கிறது என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இப்போ அதன் ஒரு தொடர்ச்சியாக இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்வது, அர்ஜுனா, அப்பேற்பட்ட அந்த இறைவன் யார்? இது அனைத்தையுமே படைத்தாரே, அந்த படைத்தவர் யார்? அந்த படைத்தவருக்கு எப்பேற்பட்ட சக்திகள் இருக்கு? இந்த படைப்பு அனைத்தையும் அவர் எப்படி செய்தார்? இப்படி படைக்கப்பட்ட விஷயங்களை இந்த க்ஷேத்திரன் க்ஷேத்ரஜ்ஞன் என்று பிரித்திருக்கிறாரே, அந்த உயிரினங்களில் க்ஷேத்திரம் அந்த உடல், அதற்குள்ள இருக்கும் உயிர் ஆத்மா என்று பிரித்திருக்கிறாரே, அதை எப்படி செய்தார்? அதை எதற்காக செய்தார்? இப்படி பிரிந்திருக்கும் இந்த ஒரு க்ஷேத்திரமும் க்ஷேத்ரஜ்ஞனும், இந்த இரண்டுத்திற்குமே அர்த்தம் என்ன? இந்த இரண்டுத்திற்கும் இருக்கும் அந்த வித்தியாசம் என்ன? எப்படி இந்த உடலானது காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் இந்த ஆத்மாவானது மாறாமல் எப்பவுமே இருக்கு. ஏனென்றால் இப்போ நம்ம உடல் என்று பார்த்தோம் என்றால், உடல் பிறக்கிறது, பிறந்ததுலேருந்து இருக்கும் வரை ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே. பிறக்கும்போது குழந்தையாக இருக்கிறது, குட்டியாக இருக்கிறது சைஸில் பார்த்தால். அந்த வயது கடந்து போக பல பல உருவங்களை கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு சிறு குழந்தையிலிருந்து சிறுவனாக மாறுகிறது, மீண்டும் கொஞ்சம் ஒரு பெரியவனாக மாறினா ஒரு வாலிபனாக மாறுறது, கொஞ்சம் நாட்கள் போக போக ஒரு நடுத்தர வயது உள்ளவராக மாறுகிறது, இன்னும் நாட்கள் போக போக ஒரு முதியவராக, அதாவது கிழவராக மாறிக்கொண்டே வருகிறது உடல். இப்படி இந்த உடலானது ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே தான் இருக்கிறது. நம்ம கண்களுக்கு அது தெரியதில்லை. திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது நம்மளோட பழைய ஒரு புகைப்படத்தையோ, சின்ன வயசுல நம்ம எடுத்த ஒரு ஃபோட்டோவையோ பார்க்கும்போது தான் எப்படி வளர்ந்துட்டோம் என்று தெரியாது. அதனால் இந்த உடலானது காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டே இருக்கும். இதுவே இந்த நடுவில் பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். அவருக்கு அந்த காலம் செல்ல செல்ல அவர் அழகாக மாறியிருக்கலாம். இல்லை அவருக்கு ஏதாவது விபத்து நடந்து அவருடைய உடல் உறுப்புகள் ஏதாவது போயிருக்கலாம். இந்த மாதிரி பல விதமாக உடல் மாறிக்கொண்டே இருக்கும். எப்படி பார்த்தாலும் சுலபமாக பார்த்தால் உடல் என்பது மாறிக்கொண்டே தான் இருக்கும். அது அழிந்து கொண்டே வர்றது ஒவ்வொரு நாளும். பிறந்த நாள்லேருந்து அது அழியும் நாள் வரை அதோட நாட்கள் கழிந்து கொண்டே தான் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி இந்த உடல் ஏன் மாறிக்கொண்டே இருக்கிறது? ஆனால் ஆத்மா பிறந்ததுலேருந்து இறக்கும் வரை ஒரே அளவில் தான் இருக்குது. உடல் முழுக்க பரவி தான் இருக்குது. ஞானமயமாக தான் இருக்குது. அந்த இறைவனின் சொரூபமாக தான் இருக்குது. இறைவனை சென்று அடையணும் என்ற ஏக்கத்தோடு தான் இருக்குது. ஆனால் ஆத்மாவுக்கு எந்த ஒரு சேஞ்சஸோ எந்த ஒரு மாற்றமோ கிடையாது. இப்படியெல்லாம் நடக்கிற இந்த விஷயங்கள், இந்த கேள்விகளெல்லாம் சொல்றாரே கிருஷ்ணர், இது அனைத்து கேள்விகளுக்கான பதிலையும் நான் கூறுகிறேன், கேள் அர்ஜுனா என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அதாவது அர்ஜுனர் கேட்ட அந்த ஒரு 3 கேள்விகளுக்கு இத்தனை கேள்விகளை சொல்லி, இது அனைத்திற்குமே பதில் கொடுக்கிறேன் கேள் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 13வது அத்தியாயமான க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகத்தின் 4வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.